மோடி, அமித்ஷா ஆகியோரினுடைய அரசின் மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சிவசேனாவினுடைய மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் அவர்கள். ரொம்ப குறிப்பாக ஏறத்தாழ ஒவ்வொரு எம்பிக்கும் 50 கோடி வரைக்கும் பணம் கொடுத்திருக்கிறார்கள், கொடுத்துதான் கட்சி மாற சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து கணக்கு போட்டோம்னா சராசரியா இந்த எலெக்ஷனுக்கு அவங்க டீலிமிட்டேஷனுக்கு முன்பாக எண்ணிக்கையை கூட்டுவதற்காக மட்டும் குறைஞ்சது ஒரு 3000 கோடி ரூபாயாச்சும் இறக்கியிருக்கார்கள் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் அப்படின்னு ஒரு சந்தேகமே கிளம்பக்கூடிய அளவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதாவது அவங்க சொன்ன கணக்கை நம்ம எடுத்து இருக்கக்கூடிய எம்பிக்கள் அணிமாறியவர்கள், தாவியவர்கள், ராஜினாமா செய்தவர்கள் இதை பெருக்குனா மினிமம் 3000 கோடி என்பதை நோக்கி நகர்கிறது. என்ன நடக்கிறது? மத்தியில் பாஜக எதற்காக இப்படி கொத்து கொத்தாக ஏறத்தாழ இப்போதே 4 கட்சிகள் வரைக்கும் எம்பிக்களை ஒன்று விலைக்கு வாங்கிட்டாங்க, வேற கட்சியில் சேர்த்துட்டாங்க, அங்கேருந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வர வச்சு இப்படியான பரபரப்பான விஷயங்களை டெல்லியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் நடக்கிறது டெல்லியில்? இப்படியாக ஆப்ரேஷன் INDA கூட்டணி என்றே இவர்கள் வைத்திருக்கிறார்களா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. குறைஞ்சது ஒரு எம்பிக்கு 50 கோடி ரூபாய் வரைக்கும் ஆச்சும் கொடுத்து விலை பேசி வாங்கியிருக்கிறது பாஜக அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சிவசேனா உத்தவ் UBTயினுடைய அந்த ஃபேக்ஷன் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் அவர்கள், அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான சாமானிய இதழினுடைய எடிட்டரும் அவர் தான், அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது மிகப்பெரிய தேசிய அரசியல் எல்லாரும் டக்குன்னு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னங்க சொல்றீங்க அப்படின்றாங்க. இது சிலர் வந்து சொல்றாங்க ரொம்ப கம்மியாக இருக்கே, அவ்வளோதானா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஸ்க்ரால் ரிப்போர்ட் ஆனதை பார்க்குறோம். ரஷ் அவர் உத்தவ் சேனா லீடர் alleges MPs offered rupees 50 crore to defect அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 15 கோடியிலிருந்து அதிகபட்சம் 50 கோடிங்கிறது தான் சஞ்சய் ராவத்தினுடைய அந்த நியூஸுமே ஸ்காலர் ரிப்போர்ட் ஆயிருக்கு. உத்தவ் சேனா MPs being offered at least 15 crores to switch sides alleges பார்ட்டி லீடர் சஞ்சய் ராவத் அப்படிங்கிறத பார்க்குறோம். பலரும் கூட இப்போ என்னன்னா, நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் இதை பாஸ் பண்ணிட்டு இந்தியா முழுக்க என்ன நிலவரம், எங்கெங்கே இருந்தெல்லாம் ஆட்களை உருவி இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் அது ஒரு தொடர் வினையாகவே அதை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல நம்ம பார்த்தோம்னா ஆம் ஆத்மியில் 10 பேர் இருந்தாங்க. ராஜ்யசபாவில் நடந்தது ஆம் ஆத்மியினுடைய டிஃபெக்ஷன் என்பது. 10 பேர் இருந்தாங்க. 10ல் ஏறத்தாழ 7 பேர் அப்படியே என்ன பண்ணாங்க, அங்கிட்டிருந்து உடச்சிக்கிட்டு போய் பாஜகவில் நாங்கள் இணையிறோம், அங்கே பார்ட்டியோட இணைஞ்சிடறோம்னு போய் மெர்ஜர் போனாங்க. மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள், ராஜ்யசபா சேர்மன், அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி பாஜகவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கையை உயர்த்தி அவர் ஆணையும் வெளியிட்டு விட்டார். ஸோ அது ஒரு பக்கம் போச்சு. அவங்க ஒரு 7ன்னு வச்சுக்கோங்களேன். மமதா அவர்களுடைய கட்சியிலேருந்து ஒரு 20 பேர் மொத்தமாக போயிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த 20 பேர் போய் எந்த கட்சினே தெரியாமல் மொத்தமாக ஒரு மாநிலத்தில் போட்டியிட்டு 800 ஓட்டு மாநிலம் முழுக்க நடந்த சட்டமன்ற தேர்தலில் 800 ஓட்டு வாங்கி ஒரு கட்சி மொத்தமே அவங்க வந்து 10க்கு 10 ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போய் நாங்கள் அதில் திரிபுராவில் இணைஞ்சிட்டோன்ட்டாங்க. அதாவது இந்த மாதிரியான சட்டங்கள் இவங்க கட்சி தாவரத்தை தடுக்கணும்னு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டப்ப இப்படியெல்லாம் நடக்கும்னு உருவாக்கினவங்க நிச்சயமாக நினச்சிருக்க மாட்டாங்க. இந்த 20 பேர் இருந்த 29 அதில் ஒருவர் காலமாகிறார் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில், மீதி 28 இருக்குது. அதில் 20 பேர் கிளம்பினதும் அது பெரும் அளவுக்கு சிக்கலாக மாறுகிறது. இது ஒரு 20, அங்கிட்ட ஒரு 7, 27. இது போக இது வரைக்கும் ஒரு 4 அல்லது 5 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஒரு 5 ராஜினாமா. ஸோ அந்த இது 32 நீங்கள் வைக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரேவிடமிருந்து ஒரு 6 எம்பிக்கள் இப்போ நேற்றுக்கு கூட்டம் கூட்டினா ஆளுக்கான அப்ஸ்காண்ட் என்பதாகத்தான் செய்திகள் வந்து சேர்ந்திருக்கிறது. அப்போ இது ஒரு 38. இது போக ஒரு 25 எம்பிக்கள் சமாஜ்வாதிகிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்து எடுத்து ஒரு விஷயத்தை பற்ற வைத்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு 38, இது ஒரு 43, 63 அப்படிங்கிற வகையில் இது வந்துருச்சு. இதோடு நிற்குமானா இன்னும் தொடரும் என்கிற இடத்தில் தான் நிப்பாட்டுகிறார்கள். ஏன்னா உத்தவ் தாக்கரே வாங்குறாங்கன்னா உத்தவோட ஒரு சீட்டு கூடுதலாக ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர் சரத்பவாரினுடைய கட்சி இருக்குது, அந்த NCP. அப்புறம் அங்கேருந்து ஆட்களை கூப்பிடலாம். இதுக்கப்புறம் கட்சியாக கிடையாது. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ இதில் ஹைலைட்டு, நீங்கள் ஆத்மாவில் கை வைப்பீங்க, சமாஜ்வாதியில் கை வைப்பீங்க, உத்தவ் தாக்கரேல கை வைப்பீங்க, மமதா பானர்ஜியில் கை வைப்பீங்க. இவங்கெல்லாம் ரீஜனல் லீடர்ஸ். இதை விட பெருசாக 100 பேரோட காங்கிரஸ்னு ஒரு தனிப்பெரும் கட்சி இருக்குது. அப்புறம் அதை சும்மா விடுவாரா? மற்ற எந்த எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு வந்து கட்சியில் இணைப்பதை விடவும் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களை இழுப்பது அப்படிங்கிறது அவங்க கடந்த 12 வருஷமாக நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அது ஈஸியாக இல்லை கஷ்டமாக நம்ம கமிட் பண்ண முடியாது. ஆனால் அப்படி அதிகமாக இழுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில்
மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி தான் ஒரு தனி கட்சியாக இந்தியா முழுக்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அணி மாறினது, பாஜக இழுக்கப்பட்டதில் முன்னணியில் இருப்பது காங்கிரஸ் தான். அடுத்து அதையும் ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, இந்த ஸ்ப்ரீ என்பது ஒரு பெரிய அளவுக்கு போகும். இப்போ நான் சொன்ன அந்த 3000 கோடிங்கிறது இதன் அடிப்படையில் இவங்க சொன்னதை வச்சு நான் பண்ண கேல்குலேஷன். இப்போ நம்ம கணக்கு போட்டதுக்கே ஒரு 63 எம்பிக்கள் இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இந்த 63ஓட நிற்குமானா கண்டிப்பாக நிற்காது என்பதாகத்தான் தெரிகிறது. அப்படின்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதற்காக அப்படிங்கிறதுக்குள்ளே வருவோம். இந்த 63 பேருக்கு சஞ்சய் ராவத்தினுடைய குற்றச்சாட்டின்படி 63 பேருக்கு ஆளுக்கு 50 கோடினாலே 3150 கோடி வருது. அதில் 15 கோடி ரூபாய் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்கிற குற்றச்சாட்டையும் சஞ்சய் ராவத் வைக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, எம்பி ஓம் ராஜே நிம்பல்கர் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் மீது ஒரு கொலை வழக்கு இருக்கான். அந்த கொலை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே மன்னிக்கணும், அவருடைய அப்பா மேலே ஒரு கொலை வழக்கு, அதில் வந்து ட்ரையல் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஸ்பெஷல் சிபிஐ கோர்ட்டில் அது போயிட்டுருக்கு. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து அப்பாவை அந்த கொலை வழக்கிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரணும்னா நீங்கள் கட்சி மாறணும் அப்படின்னு ஓம் ராஜே நிம்பல்கர்கிட்ட கேட்கப்பட்டதாக, பேரம் பேசப்பட்டதாக அவர் அந்த செய்தியை பதிவிடுகிறார் சஞ்சய் ராவத். இது இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நிம்பல்கரும் மற்றொரு எம்பி ராஜாபுவா வாஜே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அப்படிலாம் பணமெல்லாம் கொடுக்கல அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணது. அதாவது கொலை வழக்கில் இது பண்ணி தரோம், நீங்கள் அங்கே இது பண்ண வேண்டாம். பணம் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க, அவங்க இல்லைன்ட்டாங்க. நாங்கள் உத்தவ்ஜியோட தான் இருக்கோம், அவர் கூட தான் இன்றைக்கும் இருக்கோம், நாளைக்கும் இருக்கோம். நேற்று இன்று நாளே நம்ம சமீபத்தில் தமிழ்நாட்டில் கூட பார்த்தோம், பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் இப்படி பேசியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது அரசியல்வாதிகளுடைய வார்த்தையெல்லாம் நம்ம கல்லில் எழுதி வைக்க வேண்டாம்னு வைங்க. ஆனால் எப்படியாக இவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். இதில் என்னென்னா அடுத்தடுத்து வருகிறது, யாராவது நாங்கள் தான் கட்சி, நாங்கள் தான் உண்மையான கட்சிலாம் கடிதம் எழுதினா நீங்கள் அதை ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சபாநாயகருக்கு ஓம் பிர்லாவுக்கு உத்தவ் சேனனுடைய எம்பி அரவிந்த் சாவந்த் கடிதம் எழுதியிருக்கிறாருங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ என்னென்னா இது தொடர்பான ஒரு உரையாடல் போகுது. அதாவது எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது வரும்போது சஞ்சய் ராவத் ஒரு பதிவிடுகிறார், அப்னா சப்னா மணி மணி. It is shocking and revolting that Maharashtra MPs are reportedly being offered 15 crore each tonight to switch the sides. ஒரே இரவில் ஆளுக்கு 15 கோடி கொடுத்து அணி மாறிக்கிட்டு தாவி வந்து நீங்கள் ஷிண்டே கூட போயிருங்க, அதாவது பாஜக இல்லை ஷிண்டே கூட போயிருங்க, அவர் நம்ம ஆள் தான் முதலமைச்சராக வச்சுருந்தோம், அப்புறம் துணை முதலமைச்சராக போயிருக்காப்புல, அங்கே வந்துடுங்க, அந்த சிவசேனாக்கு வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது வந்து ஒரு டிரான்சிட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நடுவில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு ஃபியூவலை போட்டுட்டு திரும்ப பறக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். இப்படியான டிரான்சிட் நீங்கள் போஸ்ட் அனுப்புறீங்கனாலும் ஒரு இடத்துல நிப்பாட்டி அப்புறம் அதுக்கப்புறம் வண்டி மாற்றி கூட சமயத்தில் அனுப்புவாங்க. இந்த டிரான்சிட் மாதிரி நேராக பிஜேபிக்கு வரதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் அந்த என்பிசிஐன்னு இருக்குது பாருங்க, அவங்க யாருன்னே தெரியாது, திரிபுராவில் கட்சி இருக்குங்கிறாங்க, திரிபுராக்காரங்களுக்கே தெரியாது. அந்த கட்சியில் நீங்கள் கொஞ்சம் நாள் ரெண்டு அப்புறம் பிஜேபி வாங்குங்கிற மாதிரி நீங்கள் வந்து உத்தவ் தாக்கரேட்டிருந்து கிளம்பிட்டீங்க, நேராக இங்கே பிஜேபிக்கு வராதிங்க, அப்புறம் எங்களை துரோகின்னு வைங்க, இல்லைனாலும் எதுவும் சொல்லாமல் இருக்க போகிறது இல்லைன்னு வைங்க, நீங்கள் அப்போ கொஞ்ச நாள் ஷிண்டேஜிகிட்ட இருங்க, அப்புறம் ஷிண்டேஜி நம்மளாம் அங்கேருந்து இங்கே வந்துடுங்க என்பதாக அது சொல்கிறாங்க. இப்போ இந்த 15 கோடி கொடுத்துருக்கிறார்கள் டிரான்சிட்டாக அவங்க சைடு மாறுவதற்கு என்பதை சஞ்சய் ராவத் பதிவு செய்கிறார். மகுவா மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய லோக்சபா எம்பி, திங்க் கிருஷ்ணாநகர் எம்பி நினைக்கிறேன், அவங்க வந்து சஞ்சய் ராவத் அவர்களுடைய ட்வீட்டை கோட் பண்ணி, ஒரு 15 கோடி தானா, என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் ஆட்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 கோடி வாங்கிட்டு அப்புறம் அடுத்த 36 வருஷங்கள் அப்படின்னும் போது இது நம்ம பிரித்தோம்னா எப்படி சரியாக இருக்கும், பத்தாதே அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு 36 வருஷம் இருக்கும்போது ஹனி ப்ளஸ் மணி அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கே குறிப்பிட்றாங்க. இது வந்து அவ்வளோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்கேன்னும் போது அந்த இடத்துல தான் இவங்க சொல்லக்கூடியது. சஞ்சய் ராவத் அதற்கு பதில் அளிக்கிறார், அப்னா சப்னா மணி மணி நோ மகுவாஜி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இந்த எம்எஸ்பி, இந்த விவசாய விளைபொருட்கள் இதுக்கெல்லாம் விலை பதிவு பண்ணுவாங்க, குறைஞ்சபட்ச ஆதார விலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அணி மாறுகிற எம்எல்ஏக்கள் எம்பிகளுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 50 crore per எம்பி அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் ஒரு வார்த்தை போட்டிருக்காரு. 15 கோடிங்கிறது ஒரு அட்வான்ஸ் தான். இவங்கெல்லாம் 50,000க்கு கூட ஒர்த்து கிடையாது. ஆனால் இவங்கள அவங்க அம்மா பணம் கொடுத்து வாங்குறாங்கன்னா சிவசேனாவும் டிஎம்சிங்கிற அந்த பிராண்டு லேபிள்னால தான் இன்றைக்கி இவங்க இந்த விலைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம கட்சியில் இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பணம் கொடுத்து யாராச்சும் இவங்களை கூப்பிட்டுட்டு போவாங்களா என்று சஞ்சய் ராவத் மகுவா மைத்ரா அவர்களுடைய இந்த இதுக்கு பதில் அளித்திருக்கிறார். ஸோ 50 கோடிங்கிறது அது வந்து பேரம்,
15 அட்வான்ஸு அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஓம் பிர்லா அவர்களுக்கு அரவிந்த் சாவந்த் எழுதிய அந்த கடிதத்துக்கு வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய உதவசேனாவுடைய சிம்பலோ அல்ல மற்ற விஷயங்களோ இதெல்லாம் தனி குரூப்புன்னு நீங்கள் அறிவிக்க முடியாது. நாங்கள் தான் வந்தாங்கன்னா அவங்கள அப்படிலாம் நான் அறிவிக்க முடியாது. அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான் யார் கட்சி யார் இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். அவங்க தான் ஒரிஜினல் சிவசேனாலாம் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா சபாநாயகர்கள் திடீர்னு ஏதாவது உத்தரவு போட்டு விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அலையிறது. ஏற்கனவே சிவசேனா வழக்கிலேயே உத்தவ் தாக்கரே ஷிண்டே வழக்கே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அது அப்படியே நிற்கிதுங்கிறத பார்க்குறோம். அப்போ உத்தவ் சேனா தான் சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இன்னமும் இருக்கிறது. சட்டத்தின் பார்வையிலும் நாடாளுமன்றத்தின் அடிப்படையிலும் யாராவது தவறுனாங்கன்னா எங்கள் லீடர் விப்பு நாங்கள் சொல்லியிருக்கிறது தான் விப்பாக இருக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் கட்சின்னு யாராவது வந்தால் நீங்கள் என்கேஜ் பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையே வச்சுக்காதீங்க அப்படின்றதாகத்தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அப்படியான மல்டிபிள் கம்பீட்டிங் ஃபார்மேஷன்ஸ் வரும்போது ஒரே பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் தனி அணின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு 2023 உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஆர்கியூ பண்ணி சாவந்த் என்ன பண்ணுறாரு, ஸ்பிளிட் அப்படிங்கிறது 2003 அமெண்ட்மெண்ட் டு தி 10th ஷெட்யூல் வந்த பிறகு ஸ்பிளிட் அப்படிங்கிறது இங்கே இல்லை, அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற இடம் உங்ககிட்ட வராது. கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அதை தெளிவாக ஸ்பிளிட்டர் குரூப்ஸ் வரும்போது சொல்கிறதுனால லெஜிஸ்லேச்சருக்குள்ளே நடக்கிறது ஸ்பிளிட்டு கிடையாதுன்னு அதுவே ஏற்கனவே இவங்களுடைய வழக்கு தான். அவங்க வழக்கு அவங்களுக்கு உதவுது பாருங்க, அவங்க வழக்கில் அவங்க வாங்கின ஒரு சட்ட போராட்ட தீர்ப்பு. ஆனால் நீதிமன்றங்கள் எல்லாம் இப்படி நடக்கிற குழப்பங்களுக்கு உள்ளபடியே பொறுப்பேற்க வேண்டும். எத்தனை வழக்குகள்ங்க போய் நின்றுகிட்டு இருக்கு. அவங்க இதை விசாரித்து எடுப்பதற்கு இல்லை ப்ராசஸ் பண்ணுவதற்கு திரும்ப 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 நீங்கள் காலதாமதமாக்கியது எல்லா விதமான ஜனநாயகத்தின் பேரில் ஜனநாயகம்னு சொல்லி நடக்கக்கூடிய அராஜகங்களையும் குதிரை பேரங்களையும் கட்சி உடைப்புகளையும் இது அத்தனையும் செய்வதற்கு நீங்கள் அந்த வழக்குகளில் ஒரு அடித்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்கங்கிற வாய்ப்பு இருக்குது. அதை செய்யாமல் விட்டதற்கான பொறுப்பை நாம் நீதிமன்றங்களை நோக்கியும் ஏன் இவ்வளவு லேட் பண்ணுறீங்க என்கிற கேள்வியை வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே போல் மெர்ஜர் வருதுன்னா paragraph 4 of 10th ஷெட்யூல் வரும்போது மெர்ஜர் ஆஃப் ஒரிஜினல் பொலிட்டிக்கல் பார்ட்டி 2/3 ஆஃப் த மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டின்னு வரணும். அதாவது கட்சியினுடைய தலைவர் வராமல் எம்எல்ஏக்கள் மட்டும் எம்பிகள் மட்டும் போய் சேர்ந்தாலும் அது ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறதையும் அவங்க அரவிந்த் சாவந்தனுடைய கடிதத்தில் குறிப்பிடுறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தவ் சேனா வேறு யார் கூடயும் இல்லை, அதனால் தனித்து வரணும் இல்லை நாங்கள் இணையறோன்னு யாராவது கேட்டால் உள்ளே சேர்த்துறாதீங்க என்பதையும் பதிவு செய்கிறார்கள். அப்போ இது போக இப்போ இவங்க இருக்காங்க, சரத்பவார் அவர்கள் இருக்காங்க, சுப்ரியா சுலே இருக்காங்க. அவங்க எம்பிகள்லாம் இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் போனாங்கங்கிற கேள்வி இருக்குது. இப்படி அடுக்கடுக்கான விஷயங்களை வைத்து பாஜக ஏன் செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அதில் 3/2 அவர்களுக்கு ஆதரவு வேண்டும். அந்த 3/2 என்பதை அடைவதற்கு வேறு வழி இல்லாதனால இப்படியான எம்எல்ஏக்கள் எம்பிக்களே அவங்க தூக்குறாங்களா? லோக்சபாவில் மட்டுமல்ல ராஜ்யசபாலும் தூக்குறத பார்த்தா கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு போட்டு அதில் 2/3 வாங்கலாம் என்கிற எண்ணமும் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஏதோ ஒரு எதிர்பாராத ஆனால் இப்போ கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு மசோதாவை தயார் செய்கிறார்கள். என்னவாக இருக்க போகிறது, எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், இப்படி பல பிராந்திய கட்சிகள் உடைவது குறித்து இந்தியா அலையன்ஸுங்கிற வகையில் இல்லை எதிர்கட்சியினுடைய அந்த அம்பர்லா அலையன்ஸ் என்ன முயற்சியை எடுக்க போகிறது, இப்படியான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பார்ப்போம் இது எதை நோக்கி போகிறது. ரொம்ப வருத்தத்துக்குரியது. இந்திய ஜனநாயகத்திற்கு ரொம்ப அபாயகரமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இவைகளை நாம் மதிப்பிட வேண்டி இருக்கிறது.